வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான சிறகன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அபார்ட்மெண்ட் நமக்கு காட்டுறாங்க. நாயை வாக்கிங் கூட்டு போயிட்டு ஒரு நபர் அவரோட பிளாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் எதிர் பிளாட்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் எல்லாம் கேக்குதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நாய் வேற பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் இவர் நாயை கண்ட்ரோல் பண்ணி இவரோட வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி பக்கத்து பிளாட்டை நமக்கு காட்டுறாங்க. அங்க இருக்க பொண்ணு ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க போல. இப்ப ஏதோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பின்னாடி இருந்து யாரோ இவங்களை அட்டாக் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல இவங்களை சாவடிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்கதான் சிறகன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. கொஞ்ச நாள் இவர் லீவ்ல இருந்திருப்பாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்காரு. இப்ப உள்ள வந்து பாடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. கை அறுக்கப்பட்ட மாதிரி தான் அந்த லேடி இறந்து போயிருக்காங்க. ஆனா தலையிலயும் அடிபட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்குறவர் இது சூசைட் இல்ல, யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க லெஃப்ட் ஹேண்டா இருப்பாங்க. ஆனா லெஃப்ட் ஹேண்ட்ல தான் கட்டு விழுந்திருக்கு. லெஃப்ட் ஹேண்டா இருக்கவங்க ரைட் ஹேண்ட்ல தானே கட் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க பண்ணல, யாரோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாரு பாடியை முதல்ல பார்த்ததுன்னு கேக்குறாரு. பக்கத்து வீட்டு நபர் தான் பார்த்திருப்பாரு. தொடர்ச்சியா நாய் குலைச்சுக்கிட்டே இருந்தது, அதனால தான் செக் பண்றதுக்காக வந்தேன். இதை பார்த்தோன்னா ஷாக் ஆகி போலீஸ்க்கு தகவல் கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கும் இந்த லேடிக்கும் பழக்கம் இருந்ததா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அப்படிலாம் பழக்கம் இல்லைன்ற மாதிரி இந்த நெய்பர் சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்கார்ல, அப்புறம் எப்படி உங்க பேங்க் ஃபார்ம் இவங்க வீட்டுக்கு வந்தது அப்படின்ற மாதிரி அந்த ஃபார்மை காமிச்சு கேட்கிறாரு. சார் எல்லார்கிட்டயும் தர மாதிரி தான் தந்தேன், பர்டிகுலரா எந்த ரீசனும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த லேடியோட போனை இப்பதான் அன்லாக் பண்ணிருக்காங்க. அதை ஹீரோ கிட்ட தராங்க. ஹீரோவும் அதுல இருக்க போட்டோ எல்லாம் பாக்குறாரு. அவங்க ரேண்டமா வீட சுத்தி முத்தி போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த போட்டோல சென்ட் மட்டும் இடம் மாறின மாதிரி இருக்கு. இது மட்டும் எப்படி இடம் மாறி இருக்குன்னு யோசிக்கிறாரு. உள்ள நுழைஞ்சவங்க தான் இடம் மாத்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் தான் கில்லரோட ஃபிங்கர் பிரிண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, சீக்கிரமா அதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்களும் சரி சார் நாங்க மேட்ச் பண்ணி பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கீழே ஒரு பூமரோட பேப்பர் கிடைக்குது. அதை எடுக்கலான்னு ஹீரோ நினைக்கும் போது ஒரு சின்ன பையன் பால் விளையாடிட்டு வரான். இது என்னோட பால், இது என்னோட பூமர் கவர் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு போறான். இவரும் பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்பதான் இவரோட சீனியர் ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க திரும்பி ஜாயின் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஓகேவா ஃபீல் பண்றீங்களான்னு கேக்குறாரு. ஹீரோவும் ஓகேவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் கிட்ட சொல்றாரு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு எம்எல்ஏவை காட்டுறாங்க. இந்த எம்எல்ஏவோட பையன் பேரு அருண் அப்படின்றது. அந்த அருண் 2-3 நாளா மிஸ் ஆகுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இவர் எம்எல்ஏன்றதுனால போலீஸ்லாம் மும்மரமா தேடிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் போலீஸால எதுவுமே பண்ண முடியல. இவரோட அண்ணன் பையன் பேரு பூவரசன் அப்படின்றது. எப்பவுமே அவர் தான் டிரைவ் பண்ற வேலையெல்லாம் பார்த்துப்பாரு. அவருக்கு கால் பண்ணா அவர் போனையே எடுக்க மாட்டாரு. சரி நம்மளே டிரைவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டிரைவ் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்றதுக்காக சிகரெட் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் கூட ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப லைட்டா கண்ண அசர்றாரு. அப்படி கண்ணை மூடி இருக்கும் போது இவருக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. இவரோட தங்கச்சிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. அதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவரும் சட்டுன்னு கண் முழிச்சிடுறாரு. சரி என்னாச்சு அப்படின்னு அசிஸ்டன்ட் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவரும் சமாளிக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர் எதிர ஓடி வராரு. சார் நிறுத்துங்க சார் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. 3 பேர் என்ன கொல்றதுக்காக துரத்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க, ஜீப்ல ஏறுங்கன்ற மாதிரி இவங்க ஏற வச்சிடுறாங்க. கொஞ்சம் சேஃபான இடத்துக்கு முதல்ல இவரை கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. இவரும் ஒரு பார்ல தான் நடந்ததுன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த பாருக்கு அவரை கூட்டு வந்துடுறாங்க. நமக்கு ஒரு எம்எல்ஏவை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த எம்எல்ஏ அங்க கொல்லப்பட்ட நிலைமையில இருக்காரு. அதே மாதிரி ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு பையனும் கொல்லப்பட்ட நிலைமையில இருக்கான். என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த பெரியவர் ஒரு லாயரா இருப்பாரு. இவரோட பேரு காளிதாஸ் அப்படின்றது. இப்ப இந்த பெரியவரும் என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறது. எம்எல்ஏவோட லாயரா தான் காளிதாஸ் செயல்பட்டு இருப்பாரு. நைட்டு பார்ல வச்சு மீட் பண்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கும். அந்த பாருக்கு காளிதாஸ் வரும்போது ஜெகன் ஒரு பையன் அந்த இடத்துல இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் லாயரா இருப்பான். இவரும் ஜெகன் கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. ஜெகன் ஆள் எப்படி அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நல்ல டைப் தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. மேற்கொண்டு நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்றதுனால ஜெகனும் கால் பண்ணி வாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். எம்எல்ஏ இருக்கார்ல, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுக்க பாக்குறாரு. பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகி இவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு போல. இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப பதட்டமா இருக்காரு. என்னாச்சுன்ற மாதிரி இவங்க 2 பேருமே கேக்குறாங்க. இவரும் நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலாம் நினைச்சாரு பாத்தீங்களா, வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகாது. என்ன ஸ்டார்ட் ஆகல அப்படின்ற மாதிரி இவர் இறங்கி பாக்குறதுக்காக வராரு. அப்ப ஆட்கள்லாம் சுத்து போட்டு இவரை காலி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் சுதாரிச்சு அந்த ஆட்கள் கூட சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. சடனா இவரோட கன் எடுக்கிறாரு. இவர் கன் எடுக்கிறத பார்த்தோன்னா அந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. இவர் ரொம்ப பதட்டமா அங்க இருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் பையன் அருணை வேற யாரோ கடத்திட்டாங்க. இப்ப என்னையும் கொல்ல பாக்குறாங்க. ஏதோ தப்பாவே படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி
சொல்லிட்டு இருக்காரு. யார் இதெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜெகன் கேக்குறாரு. என்ன பத்தி தெரிஞ்சவங்க பண்ண வாய்ப்பு இல்ல, தெரியாதவங்க தான் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏன் சார் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களே இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜெகன் இருக்கான் பாத்தீங்களா. பேசிட்டு இருக்கும் போதே மறைச்சு வச்சிருக்க கன் எடுத்து காட்டுறான். எம்எல்ஏவும் காளிதாசும் ஷாக்க வராங்க. அவன் எம்எல்ஏவை மட்டும் ஷூட் பண்ணிடுவான். அப்பதான் 3 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. யாரு என்னன்னு தெரியல. வந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஜெகனை ரொம்ப கொடூரமா சாவடிச்சிருவாங்க. இதெல்லாம் பாக்குற காளிதாஸ் பயத்துல அங்கிருந்து ஓடி இருப்பாரு. அப்படிதான் சார் நான் உங்களை வந்து மீட் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஸ்பாட்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவோட சீனியர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இறந்து போனது எம்எல்ஏல, அதனால சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எம்எல்ஏ பூவரசனுக்கு தானே நிறைய வாட்டி கால் பண்ணிருக்காரு. அதனால பூவரசன் கிட்ட விசாரணை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சீனியரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பூவரசனுக்கு பேதி ஆகுது போல. பாத்ரூம்லயே ரொம்ப நேரம் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எப்பவுமே சித்தப்பா கூட தானே இருப்ப, ஏன் இல்லன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கான காரணத்தை பூவரசன் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பூவரசன் அவரோட கார்ல படுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பானிபூரி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருக்கான். இவரும் வாங்கி சாப்பிட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. அந்த பையன் கிட்ட பானிபூரியை வாங்கி சாப்பிடுறாரு. வாங்கி சாப்பிட்டோன்னே இவருக்கு வயிறெல்லாம் பயங்கரமா கலக்க ஆரம்பிக்குது. அந்த பையன் திட்டமிட்டு எதையோ கலந்திருக்கான் போல. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இங்க இருந்து கிளம்பி போறான். அதனால தான் கடைசி சில நாளா சித்தப்பா கூட இருக்க முடியல அப்படின்ற மாதிரி பூவரசன் சொல்லிட்டாரு. சரி, உன் சித்தப்பா கூட நீ இருக்கும் போது சித்தப்பா யாரெல்லாம் மீட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சீனியர் கேட்கிறாரு. இந்த இடத்துல பூவரசனும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஜெகன் ஒருத்தர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவரோட அப்பாவை மீட் பண்ணிருப்பாரு. என்ன பேசினாரு அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல, ஏன்னா நான் வாசல்ல தான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சீனியர் சேகரிச்ச எல்லா தகவலையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த எம்எல்ஏவோட பையன் அருண் காணாம போயிருக்கான் பாத்தீங்களா, அருணோட ஃப்ரெண்டு ஒருத்தனும் காணாம போயிருக்கான். அவனை கண்டுபிடிக்கிற வேலையும் பாருன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஆல்மோஸ்ட் காளிதாஸ் கிட்ட கேட்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டாங்கல்ல. உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் தாங்க, தேவைன்னா கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி அவரும் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. கொஞ்சம் தான் தள்ளி வந்திருப்பாரு. 3 ஆட்கள் இவரை மறைச்ச மாதிரி வந்து நிக்கிறாங்க. இவரும் பயந்துட்டு இருக்காரு. இவர் கார்டை வாங்காம வந்திருப்பாரு. கான்ஸ்டபிள் அந்த கார்டை தரதுக்காக வராரு. இதனால இந்த 3 பேருமே பயந்து போயிடுறாங்க. இவரும் கான்ஸ்டபிள் கிட்ட 3 பேர் வந்ததை பத்தி சொல்லிட்டாரு. கான்ஸ்டபிளும் சார் கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி கீழே இருக்க ஒரு இன்கேலரை எடுத்துக்கிறாரு. இவர் இருக்கார்ல, திரும்பி ஹீரோ கிட்ட வந்துடுறாரு. சார் 3 பேர் மறைச்ச மாதிரி நின்னாங்கன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே பாத்தீங்களே அந்த 3 பேரான்னு கேக்குறாரு. சார் அந்த 3 பேர் இல்ல, இவங்க வேற மாதிரி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அப்பதான் கான்ஸ்டபிளும் இந்தாங்க உங்க இன்கேலர் அப்படின்ற மாதிரி தராரு. இது என்னோட இன்கேலர் இல்ல, வேற யாராவது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. வந்த 3 பேரோட தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. அதை எடுத்து பத்திரமா வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் வேணா டிராப் பண்ணவான்னு ஹீரோ கேக்குறாரு. இல்ல சார் நானே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி காளிதாஸ் இங்க இருந்து கிளம்புறாரு. சீனியர் அருணோட ஃப்ரெண்டும் காணாம போயிருக்கான், கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அவன் போட்டோவை அனுப்பி விடுங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. போட்டோவை அவரும் அனுப்பி விட்டுறாரு. இப்பதான் பைக்ல அந்த ஃப்ரெண்டு எதிர வந்துட்டு இருக்கான். தெரியாதனமா இவரோட வண்டிலேயே இடிச்சிடுறான். இவரும் போட்டோவை பாக்குறாரு, இவனை பாக்குறாரு. காணாம போனதா நினைச்சவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யோசிக்கிறாரு. டே நில்லுடான்னு சொல்லிட்டாரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, பைக்கை விட்டுட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவரும் துரத்திக்கிட்டே ஓடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபகத் அப்படின்றவர் இந்த வழியா வந்திருப்பாரு. இவர் துரத்திட்டு போறத பாத்துறாரு. நம்மளை ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி துரத்தெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்காருல்ல, நீ என்னோட தங்கச்சி கேஸ போய் பாரு, இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே தான் அந்த பையனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பையன் 2 பேருக்கும் ஆட்டம் காமிச்சு தப்பிச்சிடுறான். அப்படியே கட் பண்ணி காளிதாசன் நமக்கு காட்டுறாங்க. இவர் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு போல, ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஃபகத் வந்துடுறாரு. ஏற்கனவே இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்தாரு பாத்தீங்களா, அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்ல போல. ட்ரூத் சீரமை தந்து திரும்பி விசாரிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாராளமா விசாரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ட்ரூத் சீரமை இவருக்கு தந்துடுறாங்க. ஃபகதை விசாரிக்கிறதுக்காக அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. என்கிட்ட கொடுத்த கேஸ் எப்படி சார் இன்னொருத்தங்கிட்ட கொடுப்பீங்கன்னு கேட்கிறாரு. இறந்து போனது எம்எல்ஏ, யாரு கேஸை முடிச்சா என்ன, முதல்ல இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ட்ரூத் சிரத்தை தந்துட்டாங்கல்ல, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்த சொன்னார்ல, அதே மாதிரி தான் இப்பயும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நானும் ஜெகனும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் எம்எல்ஏ பதட்டமா வந்தாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ கிட்ட சொன்ன மாதிரியே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ கிட்ட ஜெகன் கன் எடுத்தான்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஆனா இந்த இடத்துல நான் கன் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க கன் எடுத்தீங்கன்னா நீங்க தானே கன்னை வச்சு எம்எல்ஏவை ஷூட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிற ஃபகதும் ஆர்வமா கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவர் இருக்காருல, நான் கன் எடுக்கல சார், ஜெகன் தான் கன் எடுத்தான், ஜெகன் ஷூட் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ட்ரூத் சீரம் எடுத்து பொய் சொல்ல முடியாதுல்ல, இவர் உண்மையதான் சொல்றாரு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஃபகத் நினைக்கிறாரு. இப்ப ஃபகதும் சீனியருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. உங்ககிட்ட சொன்னதை தான் ஃபகது கிட்டயும் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பத்தி இந்த சீனியர் சொல்லிட்டு இருக்காரு. ஃபகத் இருக்காருல, நைட்டு நேரம் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி சார் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப போயிட்டு இருக்க ஃபகதியே காளிதாஸ் பாக்குறாரு. கொஞ்சம் வித்தியாசமா சிரிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி வீட்டுல இருக்க ஹீரோவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு.
அதாவது ஒரு இன்ஹேலர் கிடைச்சது பாத்தீங்களா, அதை பத்தி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி அதை பத்தி விசாரிக்க சொல்லி சொல்றாரு. இப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி காளிதாஸ் போட்ட பிளான நமக்கு காட்டுறாங்க. சிட்டி அவுட்டர்ல வச்சு சிலரை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சிட்டி அவுட்டருக்கு வந்துடுறாரு. அங்க வச்சு ரவுடிங்ல தான் மீட் பண்றாரு. அந்த ரவுடிங்க மூலியமா எம்எல்ஏவோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டுட்டு இருக்காரு. நான் கன்னு கேட்டேன்னு ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாரு. ஆட்களும் கன்னை ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தராங்க. நான் சொல்ற இடத்துல வேணும்ட்டு இந்த இன்ஹேலரை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆட்களும் சரி அப்படின்ற மாதிரி அந்த இன்ஹேலரை வாங்கிக்கிறாங்க. ஹீரோ அந்த இன்ஹேலரை பத்தி இந்த இடத்துல விசாரிச்சுட்டு இருக்காருல்ல. சரி, அந்த இன்ஹேலர் மூலியமா எந்த தகவலும் கிடைக்கலன்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. எதுக்கு இன்ஹேலரை போடணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆட்கள் கேக்குறாங்க. சும்மா குழப்பறதுக்காக தான், வேற எதுக்காகவும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த எம்எல்ஏ பின்னாடி பூவரசன் ஒருத்தன் சுத்திக்கிட்டே இருக்கான், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஆட்கள் கேக்குறாங்க. கவலையை விடுங்க, அவனை கிளியர் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சொன்ன காளிதாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பானிபுரி கடைக்கார பையனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. இதெல்லாம் காளிதாஸ் எதுக்காக பண்ணாரு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியல. பொண்ணுக்காக தான் பண்ணிருக்காரு போல. இப்ப பொண்ணு கோமா கண்டிஷன்ல இருக்காங்க. அந்த பொண்ணு சோகமா பாத்துட்டு இருக்காரு. பொண்ணோட கண்டிஷனை பத்தி இவர் டாக்டர் கிட்ட பேசியிருப்பாரு. பொண்ணோட ஆள் மனதுல சில விஷயங்கள் மட்டும் பதிஞ்சிருக்கு. அது ட்ரிகர் ஆனா மட்டும் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, மத்தபடி அவங்க ரியாக்ட் பண்ண வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவர் எம்எல்ஏவை மீட் பண்ணலான்னு வராரு. பார்த்தா சம்பந்தமே இல்லாம ஜகன் அங்க உட்காந்துருக்கான். சரின்ற மாதிரி இவரும் அமைதியா உட்காந்துருக்காரு. இப்ப எம்எல்ஏ வண்டி எடுக்கலாம்னு நினைக்கும் போது இவங்க தான் வண்டி ஸ்டார்ட் ஆகாத மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. எம்எல்ஏ வெளியே வரும்போது காலி பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனா எம்எல்ஏ கன்னை காமிச்சு இவங்களை மிரட்டி இருப்பாரு. பிளான் சொதப்பிருச்சுல. இத பத்திலாம் இங்க இருக்க நபரும் அங்க இருக்க காளிதாஸ்க்கு மெசேஜ் அனுப்பிடுறாரு. சரி விடுங்க, பிளான் பி நம்ம செயல்படுத்தலாம், நான் முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துக்கு எம்எல்ஏவும் பதட்டமா வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எம்எல்ஏ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இவரை காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் மறைச்சு வச்சிருக்க கண்ணை எடுக்க பாக்குறாரு. இவரு கண்ணை எடுக்கிறதுக்குள்ள ஜகன் கண்ணை எடுத்துடுறான். உங்களால தான் சார் நான் தேவையில்லாம தப்பு பண்ணிட்டேன், என் மனசாட்சி என்ன தினம் தினம் கொல்லுது, இதுக்கப்புறமா இதை எனக்குள்ளேயே வச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி எம்எல்ஏவை ஷூட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஜகனும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது தான் எம்எல்ஏ இருக்காரு பாத்தீங்களா, ஜகனோட அப்பா கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வராரு. உன் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், அப்பா சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இவரும் அப்பா கிட்ட என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அந்த எம்எல்ஏ பையன் அருண் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கான், அதை இவர் பார்த்திருக்காரு. அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எம்எல்ஏ பேசிட்டு போயிருக்காரு. எம்எல்ஏவை எதிர்த்து நம்ம என்னப்பா பண்ண போறோம், அதெல்லாம் தேவையில்லப்பா, அவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி பண்ணிரு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. சரி சார், நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன் அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ கிட்டயும் சாஃப்டா பேசிக்கிறாரு. இப்ப காளிதாஸ் பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. காளிதாஸ் வீட்டுக்கு எம்எல்ஏ வாட்டியா வந்திருக்காரு. இருங்க சார், காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி காஃபி எல்லாம் போட்டு தராரு. காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போதுதான் உள்ள இருக்க பொண்ணை பாக்குறாரு. பொண்ணை பார்த்தோன்னே இவர் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக்லாம் ஆயிடுறாரு. அப்படி ஷாக் ஆனவர், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பிடுறாரு. என்ன நம்ம பொண்ணை பார்த்து இவ்வளவு வேகமா கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி காளிதாஸ்க்கு லைட்டா டவுட் வருது. அதே மாதிரி பொண்ணுகிட்ட இப்ப லைட்டா அசைவு இருக்கு. அதாவது அந்த எம்எல்ஏவோட வாய்ஸை கேட்டுதான் கொஞ்சம் அசைவு இருக்கு. பாதிக்கப்பட்ட விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாரு பாத்தீங்களா. இப்ப இதெல்லாம் காளிதாஸோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எம்எல்ஏ தான் ஏதோ பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எம்எல்ஏ இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஷாக் ஆயிருப்பாரு. நீங்க பண்ண விஷயத்தால நான் தாண்டா மாட்ட போறேன் அப்படின்ற மாதிரி பூவரசன் கிட்ட கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ஜகனோட அப்பாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாரு. உங்க பையன் ஜகன் மட்டும் பார்த்த விஷயத்த சொன்னா எனக்கும் காளிதாஸுக்கும் பிரச்சனை வரும், அது நடக்க கூடாது, அதனால ஜகன் அதை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, என்னோட பையன் கிட்ட நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி இந்த அப்பாவும் ஏத்திருப்பாரு. ஜகன் இவ்வளவு நாள் அந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாருல, தாங்கிக்க முடியாம தான் எம்எல்ஏவை ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாரு. சரி, இவ்வளவு நாள் மனசுக்குள்ள வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இப்பயாவது உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி காளிதாஸை பார்த்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது நடந்துட்டு இருக்கும் போதுதான் காளிதாஸ் செட் பண்ண 3 ஆட்கள் இந்த இடத்துக்கு வராங்க. காளிதாஸை தான் இவர் பாயிண்ட் பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால இவனை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து அறுத்து சாவடிச்சிடுறாங்க. ஏன்டா அவசரப்பட்டு இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி காளிதாஸ் முதல்ல கோவப்படுறாரு. ஆனா நடந்ததை மாத்த முடியாதுல்ல. சரி, நீங்க 3 பேருமே இங்க இருந்து கிளம்புங்க, நம்ம ஏற்கனவே பிளான் போட்டோம்ல, அந்த விஷயத்தை செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜகன் இங்க வருவான்லாம் யோசிச்சிருக்க மாட்டாரு. வந்து தேவையில்லாம இந்த இடத்துல இறந்து போயிடுறான். சோ பக்காவா பிளான் போட்டு தான் காளிதாஸ் இதை பண்ணிருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல காளிதாஸ் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. எம்எல்ஏவோட பையன் அருண், அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டை இவர் தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப நாய் மாதிரி அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறாரு. அவங்க கை கட்டி இருக்குல்ல, அதனால டைரக்டா வாயை யூஸ் பண்ணி அந்த சாப்பாடுலாம் சாப்பிடுறாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. காளிதாஸோட பொண்ணு பேரு பிரியா அப்படின்றது. பொண்ணுனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப பாரு அவங்க பைக் வேணும் பைக் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இவர் சர்ப்ரைஸா பைக்கை வாங்கி தந்துடுறாரு. அவங்களுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நேரா ஒரு ஓமுக்கு தான் வராங்க. இவங்க சம்பாதிக்கிறதுல நிறைய அமௌண்ட் இந்த ஓமுக்கு தான் இவங்க தருவாங்க. அம்மா இல்ல, அடிக்கடி இங்க வந்து தான் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்க இருக்க லேடியும் நல்லபடியா போயிட்டு வாமான்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. பிரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைஸ்கூல்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டீச்சரா இவங்களோட வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க.
இந்த இடத்துல தான் அருண் படிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அருணும் ஃப்ரெண்டும் எப்பவுமே கிளாஸ்க்கு லேட்டா வருவாங்க. இன்னைக்கும் அந்த மாதிரி தான் வராங்க. பிரியாவும் லைட்டா அவங்கள சத்தம் போட்டுட்டு உட்கார வைக்கிறாங்க. அருண் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். 2 பேரோட நம்பர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேருமே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத கேட்க முடியும். நடுவுல இவங்க சொல்ல நினைக்கிறதையும் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். இதெல்லாம் கேட்கிற அருண் ரொம்ப ஆச்சரியப்படுறான். இப்ப 2 பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. இவனுங்க என்ன பண்றாங்கன்னா நடுவுல பூந்து அந்த பொண்ணுங்களை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கு யாரு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. செம்மையா பயப்படுறாங்க. இது மூலியமா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அருண் சொல்றான். இவங்க ஸ்கூல்ல புதுசா கல்யாணமான தேவின்ற ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த வேலையை காட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு அவங்க போனை முதல்ல எடுக்கணும். இப்ப தேவி இருக்காங்கல்ல, அவங்க பேக் வச்சுட்டு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. வேணும்ட்டே இந்த அருணும் பேக்குக்கு பக்கத்துல வந்து உட்காந்துடுறான். அவங்க கவனிக்காத போது எப்படியாவது போன் எடுத்து இந்த ஆப்போட ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அவங்க கவனிக்காத போது சட்டுன்னு போன் எடுத்துடுறான். இவனோட ஆப் கூட லிங்க் பண்ணிடுறான். இது மூலியமா அவங்க போன்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் இவனுங்க பார்க்க முடியும். பக்காவா பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க. அருண் நிறைய பேரை மிரட்டி காசெல்லாம் சேர்த்திருக்கான் போல. எம்எல்ஏவும் எதர்ச்சியா அவன் ரூம்ல காசு இருக்கிறதெல்லாம் கவனிச்சிடுறாரு. இப்ப பையன் வந்தோடனே ஏது இவ்வளவு காசுன்னு கேட்கிறாரு. நான் சம்பாரிச்ச காசுன்னு சொல்றான். இது சம்பாரிச்ச காசா அப்படின்ற மாதிரி இவரும் போட்டு அடிக்கிறாரு. ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா நிறுத்திரு அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இவன் கடைசியா தேவி போனை எடுத்த மாதிரி காமிச்சாங்கல்ல, தேவி கிட்டயும் ஏதோ வேலையை காமிச்சிருக்கான் போல. தேவி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இது அந்த இடத்துக்கு வந்த பிரியா கவனிச்சிடுறாங்க. ஏன் அழுவுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. முதல்ல தேவியும் சொல்ல தயங்குறாங்க. பிரியா நோண்டி நோண்டி கேட்கவே தேவியும் என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தேவி ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் ஆர்மில இருப்பாரு. எப்பயாவது மட்டும் தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இத பத்திலாம் அவங்களோட லேடி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிட்ட பேசியிருப்பாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் இவனுங்க சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி இவனுங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தேவியும் ஆச்சரியப்படுறாங்க. அவர் வீட்டுல இருக்கும் போது சீக்கிரமா தூங்கிடுவாருன்றது எங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுட்டு தான் இருக்கோன்ற மாதிரிலாம் இவனுங்க பேசுறாங்க. இதை நினைச்சுதான் இவங்க அழுதுகிட்டே ஸ்டாஃப் ரூம்ல வந்து உட்காந்து இருப்பாங்க. இதை மிரட்டி அவனுங்க காசு வேற கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் கேட்கிற பிரியா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப பசங்க மூலியமா அவங்கள கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்காக பிரியா கூப்பிடுறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே அருணும் இந்த இடத்துக்கு வந்துடுறான். பிரியாவும் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. தேவி மேடம், நீங்க தான் சொன்னீங்களா, நான் சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி இங்க வச்சே மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். கோவப்பட்ட பிரியா இருக்காங்கல்ல, பலார்னு கண்ணத்தையே ஒரு அரை விட்டுறாங்க. எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன், முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. இவங்க அடிச்சதுனால பயங்கரமா இவனும் டென்ஷன் ஆயிடுறான். உடனே அப்பாக்கு கால் பண்றான். அந்த டீச்சரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, அடிச்சிருப்பாங்க, ஒழுங்கு மரியாதையா ஸ்கூல்ல படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. என்னதான் இருந்தாலும் பையன் அடிச்சுட்டதா சொன்னான்ல, அதனால பூவரசன் கிட்ட என்ன எதுன்னு கொஞ்சம் விசாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி பூவரசனும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. பிரியா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அப்பா லாயர் தான், ஆனா அவர்கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போக வேணாம், எனக்கு ஜெகன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம், கண்டிப்பா அவன் லீகலா என்ன பண்ணுமோ அதை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இந்த தேவி டீச்சரும் ஏத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த அருண் இருக்கான் பாத்தீங்களா, பூவரசன் கிட்ட அந்த டீச்சரை பயங்கரமா மிரட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ தள்ளி இருந்து வேடிக்கை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனும் கொஞ்சம் தள்ளி போய் ஒளிஞ்சுக்கிறான். இவங்க 2 பேர் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது பூவரசனும் மடக்கிடுறாரு. எதுக்காக பையன் மேல கை வச்சீங்கன்னு கேக்குறாரு. அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா நீங்களே கோவப்படுவீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாலும் சரி, எப்படி கை வைப்பீங்கன்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. சும்மா மிரட்டுறதுக்காக தான் பூவரசன் இப்படி பேசிட்டு இருக்காரு. ஆனா இவரோட ஆட்கள் இருக்காங்கல்ல, அண்ணன் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கட்டிய வச்சு சடனா பிரியா மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. பிரியாக்கு ரத்தம் பொல பொலன்னு ஊத்திட்டு இருக்கு. எதுக்காகடா தேவையில்லாம அடிச்சீங்க அப்படின்ற மாதிரி பூவரசன் கோவப்படுறாரு. இப்ப அருணோ ஃப்ரெண்டோ பக்கத்துல வந்து நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட இதை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி எம்எல்ஏக்கு கால் பண்ணி சொல்றாங்க. எதுக்காகடா தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எம்எல்ஏ கேக்குறாரு. அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு முதல்ல அங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படிதான் பிரியா எம்எல்ஏ வாய்ஸை கேட்டிருப்பாங்க, நேரடியெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த ஆசிரமத்துல இருக்க ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த வழியா வரா. இவங்க அடிபட்டு கிடக்கிறத கவனிச்சிடுறா. எல்லாருக்கும் இந்த தகவலை பாஸ் பண்றா. இவங்க தான் உடனே அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டாங்க. அப்பவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து பொண்ணை சேர்த்துறாரு. பொண்ணு இப்படிதான் கோமாக்கு போயிருப்பாங்க. பொண்ணோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம் அப்படின்றது அப்பாவுக்கு ரொம்ப நாளா தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏவோட பையன் தான் காரணம்ன்றது தெரிய வந்திருக்கும். அதனால தான் இந்த பிளான் எல்லாம் போட்டிருக்காரு. இப்ப பிரசன்ட்ல இவங்க 2 பேருமே விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. விடணும் அவ்வளவுதானே, விட்டுறேன், இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாது, ஓடிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த 2 பசங்களும் தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி வேகமா இந்த வீட்டை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பைக்ல யாரோ இவங்களை ஃபாலோ பண்றாங்க. இது யாருன்னு தெரியாம இந்த 2 பசங்களும் பதட்டமா ஓடிட்டு இருக்காங்க. பிரிஞ்சு போலாம் அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த அருண் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு துணி கடை கிட்ட வந்துடுறான். அங்க இருக்க அண்ணன் கிட்ட கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த அண்ணனும் போன் எடுத்து தந்துடுறாரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, வேகமா அப்பாவோட நம்பருக்கு கால் பண்றான். ஆனா அப்பாவோட போன் இப்ப போலீஸ் கிட்ட தான் இருக்கு. உன் அப்பா இறந்து போயிட்டாருப்பா, போலீஸ் கிட்ட தான் போன் இருக்கு, நீ அதே இடத்துல பத்திரமா இரு, நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அந்த கடைக்கார அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ரூம்லயே நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ரூம்ல வச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பையனை பார்க்கலான்ற மாதிரி ரூம்குள்ள நுழையிறாங்க. பார்த்தா அந்த ரூம்ல அந்த பையன் இறந்து போயிருக்கான். எப்படி இவன் இறந்து போனா, நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கடைக்காரங்கிட்ட இவர் கோவப்பட்டு இருக்காரு. கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு முன்னாடியே ஒரு போலீஸ் ஆபீசர் வந்தாருன்னு சொல்றாரு. போலீஸ்னு யார் சொன்னாலும் வெற்றுவியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. போலீஸ்னு சொல்லி யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோக்கு இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. அந்த இடத்துல பார்த்தா அருணோட ஃப்ரெண்டு கொலை செய்யப்பட்டிருக்கான். இவரும் பாடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சொல்றாரு. அந்த ஸ்கூலோட பேரை கேட்டோன்னே இவர் ஷாக் ஆகுறாரு. இப்பதான் ஹீரோவோட தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட தங்கச்சியா தான் தேவி இருப்பாங்க. கதவை உள்ளுக்கா லாக் பண்ணிருக்காங்க, திறக்கவே மாட்டாங்க. ஹஸ்பண்டும் அண்ணனும் சேர்ந்த மாதிரி கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஜன்னல் வழியா பார்க்கும் போது தான் அவங்க தூக்கு மாட்டிட்டு இருக்கிறது தெரிய வருது. ஏமா இப்படி பண்ற, நிறுத்து நிறுத்துன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க இவங்க கண் முன்னாடியே தூக்கு மாட்டி இறந்து போயிடுவாங்க. தங்கச்சியோட கேஸ சரியா விசாரிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபகத் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. கேஸ பத்தியும் கேட்கவே மாட்டாரு. இப்பதான் ஃபகத்துக்கு கால் பண்ணி அந்த கேஸ பத்தி கேட்கிறாரு. ஃபகத் இருக்கார்ல, அந்த கேஸ பத்தி சில டீட்டெயில்லாம் சொல்றாரு. அந்த டீட்டெயில கேட்கிற இவர் திரும்பி ஷாக் ஆயிடுறாரு. இப்போ உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றாரு. என் தங்கச்சியோட ஃப்ரெண்டா ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கல்ல, அவங்கள அட்மிட் பண்ணது யாருமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்க அப்பா காளிதாஸ் தான் அட்மிட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காளிதாஸ் தான் அப்பாவா அப்படின்ற மாதிரி இவர் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக்லாம் ஆகுறாரு. அதே சமயம் ஃபகத் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி அந்த தங்கச்சியோட கேஸ்ல என்னெல்லாம் விசாரணை பண்ணும் அப்படின்றத ரீகலெக்ட் பண்ணி பாக்குறாரு. ஸ்டார்டிங் ஒரு லேடி இறந்து போனதை ஹீரோ விசாரிச்சாரு பாத்தீங்களா, இப்ப அங்க இருக்க நெய்பரை விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. தெரியாம போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார், ஏன் இப்படி தொல்லை பண்றீங்கன்ற மாதிரி அந்த நெய்பர் கேட்கிறாரு. சார் நான் உங்ககிட்ட பேச வரல, உங்க பையன் கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பையன் அன்னைக்கு பூமர் கவரை கையில இருந்து புடுங்கிட்டு போயிருப்பான்ல, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த பூமரை உனக்கு யார் தந்தான்னு கேட்கிறாரு. இந்த வீட்டுக்கு ஒரு அண்ணன் வந்தாரு, 2 பேர் சேர்ந்து வந்தாங்க, அவங்க தான் தந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க 2 பேர் பார்க்க எப்படி இருந்தாங்க, அடையாளம் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுல ஒரு அண்ணனுக்கு 6 விரல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவருக்கு அருண் மேல தான் டவுட்டா இருக்கு. உடனே ஃபகத்துக்கு கால் பண்றாரு. அந்த அருணுக்கு எத்தனை விரல் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. 6 விரல் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் போட்டோவெல்லாம் அனுப்பிடுறாரு. அருண் தான் இந்த லேடியை வந்து கொலை பண்ணிருக்கான். ஆனா ஏன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவனுங்க இருக்காங்கல்ல, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட காசெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீடியா துறையில இருக்க ஒரு லேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. நேரடியா இவங்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி இல்லீகல் வேலை நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும், உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டேன்டா, எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கூட இருக்கவனும் ரொம்ப பயப்படுறான். இதனால தான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாத, அவ கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அருண் சொல்றான். இவங்க 2 பேருமே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. வாசல்லயே இந்த பையன் இவங்களை கவனிச்சிருவான். இந்த பூமரை வச்சுக்கோன்ற மாதிரி இந்த பையன் கிட்ட தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடியோட ரூம்குள்ள நுழையிறாங்க. அந்த லேடி வீடியோ பண்ணலாம் நினைக்கும் போது அந்த லேடி அட்டாக் பண்ணிடுறாங்க. அவங்களே சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி இவங்க செட் பண்ணிடுறாங்க. போகும்போது அந்த பையன் கிட்ட யார்கிட்டயும் நாங்க வந்ததை பத்தி சொல்லக்கூடாதுன்னு மிரட்டின மாதிரி பேசிட்டு போறாங்க. தேவி ஹஸ்பண்டோட பேரு ஆகாஷ் அப்படின்றது. ஆகாஷும் ஹீரோக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த 2 பேரை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆகாஷ் எப்படி இதை பண்ணாரு அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஃபகத் தானே இந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு இருந்தாரு. ஆகாஷும் ஃபகத் கிட்ட பேசுறதுக்காக வராரு. தேவி ஏன் சூசைட் பண்ணான்னு தெரிய வந்ததான்னு கேக்குறாரு. இவர் பேரு ஜகன், இவர் நடந்த விஷயத்த பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபகத் சொல்றாரு. ஜகனும் பார்த்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரியா கூப்பிட்டதுனால அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்பதான் ஆட்கள் பிரியாவை அட்டாக் பண்ணிருப்பாங்க. பயந்த தேவி இருக்காங்கல்ல, இவர்கிட்ட தான் லிஃப்ட் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இவர் தான் வேகமா அந்த ஸ்பாட்டை விட்டு அவங்கள காப்பாத்தி கூட்டு போயிருப்பாரு. 2 பசங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க, அவங்கள விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஆகாஷ் யோசிக்கிறாரு. முதல்ல ஜெகன் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்திருப்பாரு. எம்எல்ஏ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னார்ல, அதனால இவர் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்த்ததா சொன்ன எல்லாமே பொய்ன்ற மாதிரி சொல்லிடுவாரு. முதல்ல அருண் காணாம போனான் பாத்தீங்களா, அருண் காணாம போனதுலயே அவனோட ஃப்ரெண்டுக்கு பயம் வந்திருக்கும். நம்மளும் தலைமறைவா மாறிடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பான். அப்பதான் கரெக்டா ஹீரோ பார்த்திருப்பாரு. ஹீரோவும் பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்தி இருப்பாரு. ஹீரோக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பான். அப்படி ஒளிஞ்ச நபரை ஆகாஷ் கவனிச்சிட்டு இருக்காரு. அங்க போய் தூக்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. இவர் தூக்கலான்னு பக்கத்துல வரதுக்குள்ள அந்த இடத்துக்கு கரெக்டா காளிதாஸ் வந்துடுறாரு. கன் பாயிண்ட்ல அவனை லாக் பண்ணி அங்க இருந்து கொண்டு போயிடுறாரு. இவர் ஏன் இதை பண்றாரு அப்படின்ற மாதிரி இவரும் ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு வந்துடுறாரு. ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்கிறத காளிதாஸ் கவனிச்சிடுறாரு. 2 பேர்ல யார் உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர்ல எழுதி கேட்கிறாரு. எனக்கு 2 பேருமே வேணும் அப்படின்ற மாதிரி இவரும் பதில் சொல்றாரு. இதனால காளிதாஸ் இருக்கார்ல, நீங்க 2 பேருமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருப்பாரு. அப்படி அனுப்பி விட்டவங்கள இவர் தான் பைக்ல ஃபாலோ எல்லாம் பண்ணிருப்பாரு. அவனுங்க 2 பேருமே உசாரா பிரிஞ்சு போயிருப்பாங்க. இவர் அருணை கோட்டை விட்டுருவாரு. அருணோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனை ஒரு இடத்துல லாக் பண்ணிடுவாரு. இந்த இடத்துல நடந்த பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அவனுங்க தான் தேவியோட போன் ஹேக் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. தேவி சார்ஜ் போடுறதுக்காக வச்சிருப்பாங்க. அப்படி சார்ஜ் போடும் போது இவனுங்க கேமரா மூலியமா அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க ஒன்னா இருந்தா வீடியோ எடுத்து மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி இவனுங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க 2 பேருமே படுத்து தூங்கிடுவாங்க. சே அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேருமே கடுப்பாயிட்டு இருக்காங்க. அதை தாண்டி தேவி நிறைய பேர்கிட்ட பேசுவாங்கல்ல, அது எல்லாத்தையும் இவனுங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவாங்க. அதை வச்சுதான் மிரட்டி இருப்பாங்க.
அது எல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருதுல, அதனால கொடூரமா இந்த பையனை அடிச்சு காலி பண்ணிடுறாரு. ஆகாஷும் அருணை மேற்கொண்டு தேடிட்டு இருக்காரு. அப்ப இந்த கடைக்காரர் இருக்காருல்ல, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன், பையன் உள்ளதான் இருக்கான்னு சொல்றாரு. நம்மள போலீஸ்னு நினைச்சிட்டாரு போல அப்படின்ற மாதிரி ஆகாஷ் யோசிக்கிறாரு. இப்ப சைலண்டா அந்த ரூம்குள்ள நுழையிறாரு. அவனோட கழுத்தை நெரிச்சு அவனை சாவடிச்சிடுறாரு. மத்த ஆட்கள் வருவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஆகாஷம் சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. தேவி இறந்து போனதுக்கு இவனுங்க 2 பேர் தான் காரணம். இவனுங்க 2 பேருக்கு தண்டனை கிடைக்கிறதுலாம் எனக்கு விருப்பம் கிடையாது. சாவடிக்கணும்ன்றதுக்காக நான் தான் சாவடிச்சேன், இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. இதனால ஆட்கள்லாம் அந்த இடத்துக்கு போய் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டார்டிங் ஒரு லேடி இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல அருணோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அந்த சென்ட் பாட்டில்ல கிடைச்சிருக்கும். இப்ப ஃபகத் என்ன சொல்லிட்டாருன்னா, உன் தங்கச்சி கேஸ நான் விசாரிச்சு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தேன், இத பத்தி நீ கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, எப்பயோ அருணை கண்டுபிடிச்சிருக்கலாம், நீ தான் தேவையில்லாம கேட்காம விட்டுட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப காளிதாஸ் கோர்ட்டுக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. ஜெகன் தேவையில்லாம இறந்து போயிட்டான்ல, ஜெகன் அப்பாக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் பேசி அவருக்கு கான்ட்ராக்ட் வாங்கி தந்திருக்காரு. இந்த கான்ட்ராக்ட வாங்கி தந்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அந்த அப்பாவும் சொல்றாரு. காளிதாசால தான் ஜெகன் இறந்து போனான் அப்படின்றது ஜெகனோட அப்பாக்கு தெரியாது. இப்ப காளிதாசும் ஃபகதும் பேசிட்டு இருக்காங்க. ஏன் அந்த 2 பேரை விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி ஃபகது கேக்குறாரு. என்னை விட கொலவெறியோட ஒருத்தர் இருந்தாருன்னு தெரிய வந்தது, அதனால தான் அவர் சாவடிக்கிட்டோன்னு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி காளிதாஸ் பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அப்பதான் ஒரு மர்ம நபர் கன்னோட இந்த இடத்துக்கு வரான். வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, சடனா இங்க இருக்க காளிதாஸை ஷூட் பண்றான். ஷூட் பண்றது யாரு என்ன நமக்கு காட்டல. இதோடயே நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. ஜெகன் இறந்ததை யாராவது மறைஞ்சிருந்து பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. காளிதாஸ் மேல தப்பு இருக்குன்றது தெரிஞ்சுதான் கொல்றதுக்காக வந்திருக்காங்க போல. அது யாரு என்ன நமக்கு காட்டாமையே படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல உங்களுக்கு குழப்பம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க திரும்பி கிளியரா கேட்டீங்கன்னா கதை உங்களுக்கு தெளிவா புரியும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.